ஒரு காரியத்தை மாத்திரம் பெற்றோருக்கும் சரி பிள்ளைகளுக்கும் ஒரு ஒரு அட்வைஸாக இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை அந்த படிப்பு விஷயத்தில் ஆண்டவர் எங்களை எப்படி நடத்தினார், எங்கள் பெற்றோர் எப்படி எங்களை நடத்தினார்கள் என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே படிக்கணும், நிறைய மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், ஹல்லேலூயா, மார்க்ஸ் எல்லாம், படிப்பு எல்லாம், ஞாபக சக்தி எல்லாம், ஞானம் எல்லாவற்றையும் தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலே எழும்பி 4 மணிக்கே எழும்பி படிக்கணும் அப்படின்னு சொன்னதே இல்லை. படிக்கிறதற்கு முன்பாக, உங்கள் புக்ஸை எடுக்கிறதற்கு முன்பாக ஜெபித்து விட்டு, புக்ஸ் எடுப்பதற்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு சாப்டரை வாசித்து விட்டு நீங்கள் படிக்கணும் என்று சொல்லி கொடுப்பாங்க. உண்மையிலே சொல்ல போகும்போது படிப்பில் ரொம்ப ஆசைப்பட்டு நாங்கள் படிக்கலை. நானும் என்னுடைய அண்ணனும் ரொம்ப நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படலை, எங்கள் பெற்றோரும் ஆசைப்படலை. பெருமைக்காக சொல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்டாக இருந்தோம். ஹல்லேலூயா. அதை குறித்து கூட நாங்கள் எங்கேயும் சொன்னது கிடையாது, எங்கள் பெற்றோர் சொன்னது கிடையாது. நாங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவப்படுத்தினதுனால ஆண்டவர் எங்களை முக்கியத்துவப்படுத்தினார். ஹல்லேலூயா. நாங்கள் எதிர்பாராத, நாங்கள் நினைக்காத, நாங்கள் ஆசைப்படாத உயர்வுகளை ஆண்டவர் கொடுத்தார். எப்பொழுது? முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம தேடும் பொழுது. பெற்றோர் இன்னைக்கு நிறைய கிளாஸஸ்க்கு நம்ம அனுப்புகிறோம். காலையில் எழும்பி படிங்க, அதை படிங்க, இதை படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப புஷ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக நம்ம ஆண்டவரிடத்துக்கு நம்ம அவங்கள திருப்பும் பொழுது ஆண்டவர் சகல காரியங்களையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வாயா. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கிறது. நாங்கள் 8 o'clock அந்த வழியாக க்ராஸ் பண்ணால் கூட பிள்ளைகள் உள்ளேருந்து வந்து கொண்டு இருப்பாங்க. அவ்வளோ அதிகமாய் படிப்புக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை முக்கியத்துவப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம சில காரியங்களை வேதத்திலிருந்து தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 139 சங்கீதத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 139 1 மற்றும் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தைகளை, வேதத்தை திறந்து பக்கம் 757 பக்கத்தில் சங்கீதம் 139 1 மற்றும் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நாம் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குதுல்ல. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹாலை எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ பேர் இருக்கிறோம். ஆனால் நாம் ஒவ்வொருவருடைய உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய சிந்தனைகளையும் நாம் நடக்கிறதையும், அங்கே ஒரு ஆண்டி நடந்து சேரை புஷ் பண்ணுறாங்க, இங்கே பைபிள் வாசிக்கிறாங்க, எழுதுகிறாங்க, சிரிக்கிறாங்க சில பேர், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிற அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ் நம்மளை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அப்போ யாருமே சொல்ல முடியாது, என்னை யாருமே கண்டுக்கல, என்னை யாருமே பார்க்கல, என்னை யாருமே விசாரிக்கல, யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய தேவன் நாம் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் நாம் நடக்கிறதையும் நாம் படுக்கிறதையும் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறதையும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தால் ஃபோனில் அப்பா எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அங்கே இருந்தாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல,
இல்லை, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நம்முடைய தேவன் நம்ம உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, நம் உட்காருதலை குறித்து அவர் மிகவும் நோக்கமாக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எங்கே உட்காரோம்? சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சும்மா உட்கார்ந்துருக்கிறேன், இல்லை சும்மா உட்கார்ந்துருக்கிறேன், சும்மா அவங்க கூட போனேன். இல்லை இல்லை, ஆண்டவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாரு நம்முடைய செயல்களை குறித்து. அது சாதாரணமான உட்காருதலாய் கூட இருந்தாலும், அதை தான் நம்ம சங்கீதம் 1 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 1:1 என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஹல்லேலூயா. நம்முடைய நடவடிக்கைகளை குறித்து ஆண்டவர் மிகவும் அவர் ஜாக்கிரதை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய், ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிற தேவனாக இருக்கிற. நம்ம நினைக்கலாம், இது என்ன சும்மா நான் டிவி பார்க்குறேன், சும்மா அவங்க கூட வெளியில் உட்காந்து பேசி கொண்டு இருக்கிறேன். இல்லை, நாம் உட்காருதலை குறித்து அவர் மிகவும் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்கே உட்காருகிறோம் என்பது மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த ப்ரேயர் சென்டரில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் டிவி முன்னாக ஃபோனை வைத்து கொண்டு உட்கார்ந்துருப்பீங்க, அதையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துக்கு திரும்பும் பொழுது அங்கே ஒரு நபர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:1 மற்றும் 2. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு சப்பானி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் யார் என்று பார்க்கும் பொழுது, தாயின் வயிற்றிலிருந்து புறப்படும் பொழுதே அவர் ஒரு சப்பானியாய் பிறந்து அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். எதற்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்? பிச்சை கேட்கும்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது, நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். நாடோறும் எவ்ரி சிங்கிள் டே அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஆனால் பாருங்க, அன்றைக்கு அவர் அந்த இடத்துல உட்காரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு பெரிய மாற்றம். என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தை நம்ம 3:4 நம்ம பார்க்கலாமா? தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தாங்க. பேதுரும் யோவானும் வரும் பொழுது அந்த பிச்சைக்காரனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, ஏதோ ஒரு 20 ரூபா கொடுப்பாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை ஹல்லேலூயா சுகமாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நாடோறும் தேவாலயத்தில் வாசலின் அண்டையில் உட்கார்ந்ததுனால, ஒருவேளை அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வெறும் ஒரு பிச்சையா இருந்தாலும், அவன் உட்கார்ந்த இடம் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் நிறைய நேரம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், இது மாத்திரம் நடந்தா போதும், இந்த காரியத்துல மாத்திரம் நடந்தா போதும். இல்ல, நீங்க நாடோறும் உட்கார்றீங்கல்ல, நீங்க ஆண்டவர் பிரசன்னத்துல உட்காரும் பொழுது நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீங்க எதிர்பார்ப்பதற்கும் மேலாய் அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் பிரமிக்கிறாங்க. எல்லாரும் அதை பார்த்து பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயம். ஏன் தெரியுமா?
அவன் நாடோறும் தேவாலயத்தின் வாசல் அண்டையில் உட்கார்ந்திருந்தான். ஹalleluya. இன்றைக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷனோடு, சின்ன சின்ன ஆசைகளோடு, ஒரு சில ஜெப குறிப்புகளோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனா நீங்க அனுதினமும் ஹalleluya இடைவிடாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காருவீர்கள் என்றால் நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனா நாடோறும் நம்ம உட்காரவே மாட்டோம் இல்லையா? நாடோறும் எவ்ரி டே டெய்லி ஆண்டவர் பிரசன்னத்தில் உட்கார முடியுறதா? இல்லை. ஒரு நாள் ஜெபிக்கிறோம், ஒரு வாரம் ஜெபிக்கிறோம், முக்கியமாக இயர் ரெண்டில் ஆண்டவரே எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த காலங்கள் கடந்து போகும் பொழுது நம்மளும் அப்படியே கடந்து போயிடுறோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பிரசன்னத்தில் நான் தினமும் நான் உட்காருவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அன்றைக்கு ஒரு சப்பானிக்கு அவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு பிச்சை தான். ஆனா ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் இல்லையா? இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு காசுக்காக வந்தவனை அவர் சுகப்படுத்தின தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம். நீங்க எதிர்பாராத காரியங்களை, உங்கள் கண்களே பிரமிக்கத்தக்க காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, நான் டெய்லி ஆண்டவரே, நான் தினமும், நான் எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்தில் உட்கார என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருவேளை உங்க காரியங்கள் சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியும் நீங்க நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய், அதிகமாய் அல்ல மிகவும் அதிகமாய் அவர் செய்ய போகிறார். ஹalleluya. ஒருவேளை இவ்வளவு மார்க் எடுத்தா போதும் நீங்க நினைக்கலாம். இல்ல, அதை காட்டிலும் அதிகமாய். ஒருவேளை இவ்வளவு சம்பளம் இருந்தா போதும் நீங்க நினைக்கலாம். அதை காட்டிலும் அதிகமாய் ஒரே ஒரு பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே. இல்ல, உங்களுக்கு பிள்ளைகளை ஆண்டவர் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல நீங்க வாயில திறந்து ஜெபிங்க. ஹalleluya. பிரசன்னத்தை கெடுக்கிற ஆவிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் இருக்கிறதா? தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத ஃபோன் கால்ஸ், ஹalleluya, தேவையில்லாத படங்களை டிவியில பார்க்கிறது, போன்ல பார்க்கிறது, ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்துல தேடாம, ஹalleluya, ஆண்டவரை தேட வேண்டிய அளவுக்கு தேடாம இருக்கிறோமா? இன்றைக்கு அர்ப்பணிங்க, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வேலை, என் பிள்ளைகள், என் குடும்பம், அதற்கு எல்லாவற்றுக்கும் முதலாக நான் உம்மை தேட நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஹalleluya. நீர் அற்புதங்களை செய்ய போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ பாருங்க. நான் நிறைய நேரம் ஜெபிப்பேன் ஆண்டவரே, நிறைய நேரம் வேத வாசிப்பேன் ஆண்டவரே. நம்ம ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்தா பாருங்க, அந்த தீர்மானத்தை குலைக்க பிசாசு நிறைய காரியங்களை கொண்டு வருவான். அப்பொழுதுதான் தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டைகள், தேவையில்லாத வேலைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருவானா. ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹalleluya. ஆண்டவரே என்னால முடியாது, தீர்மானத்துல நம்மளால நினைத்து நிற்க முடியாது, ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹalleluya, ஹalleluya. இன்னொரு ஸ்திரீயை குறித்து, அவங்க உட்கார்தலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். லூக்கா 10:39 மற்றும் 40ஆம் வசனங்களை நம்ம பார்க்கலாம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, 38ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு
ஹalleluya. இங்க 2 ஸ்திரீகளை குறித்து பார்க்கிறோம். இயேசு அந்த கிராமத்துக்கு, அந்த பெத்தானியா என்ற அந்த இடத்துக்கு அவர் வரும் பொழுது அங்க ஒரு ஸ்திரீ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாள். அவள் பேர் என்ன? மார்த்தாள். ஆனா நடந்தது என்ன? இயேசு அந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுது அங்க பார்க்கிறோம், மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். ஹalleluya. இங்க ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம் என்னது? இயேசுவின் பாதம். ஹalleluya. இயேசுவின் பாதம். ஆனா மற்றொரு சகோதரி, அதாவது முதல்ல யார் ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்கும்பொழுது மார்த்தாள் தான். ஆனா மார்த்தாள் என்ன செய்யறாங்க பாருங்க, பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைகிறாங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது இயேசுவிடத்துல வந்து, நான் தனியே வேலை செய்கிறேன், என் சகோதரி எனக்கு ஹெல்ப் பண்ணல, உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படி எனக்கு அவங்ககிட்ட சொல்லுங்க என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, குறை சொல்றாங்க. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறா. பாருங்க, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்த மரியாளுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? கடைசி வசனம் பார்க்கும் பொழுது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹalleluya. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தவங்களுக்கு என்ன கிடைத்தது? நல்ல பங்கு. ஆனா இயேசுவின் பாதத்துல உட்காராதவங்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? ஒன்று வருத்தம், இன்னொன்று குறை சொல்றது, குற்றம் சாட்டுறது, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது கவலை, இன்னொரு பக்கம் கலக்கம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம், நம்ம முதலாவது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரும் பொழுது ஹalleluya, நமக்கு தேவையில்லாத வருத்தம் வராது. தேவையில்லாத மற்றவர்களை பற்றி அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இதை சொல்றாங்க, இதை செய்யறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணல, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட குறை சாட்டுகிற குணம் நமக்கு வராது. இன்னொன்று கலக்கம் வராது, நமக்கு பயம் வராது, கவலை வராது. ஹalleluya, ஹalleluya. மார்த்தாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்கு அந்த நல்ல பங்கு, எல்லாவற்றையும் காட்டிலும் எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? அந்த மனதில் இருக்கிற அந்த சமாதானம், ஹalleluya, அந்த அமைதி. அது மார்த்தாளுக்கு, மரியாளுக்கு அது கிடைத்தது. மார்த்தாளுக்கு ஒரே கலக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒண்ணுமே செய்யலனாலும் ஒரே கலக்கமா இருக்கிறதா? என்ன பண்றது தெரியல, அதுக்கு என்ன பண்றது தெரியல, இந்த பண தேவைக்கு என்ன பண்றது தெரியல, கடன் அடைக்கணும், என்ன பண்ணன்னு தெரியல, ஒரே கலக்கமா இருக்கிறதா? தேவையானது ஒன்றே. ஹalleluya. தேவையானது ஒன்று. முதலாவது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்க போற, ஆண்டவரே முதலாவது நான் அந்த நாளின் முதல் மணி நேரத்தில் நம்ம எழும்பின உடனே இதுக்கு என்ன பண்றது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாமா? இல்லை, ஆண்டவர் பாதத்தில் நான் உட்கார போகிறேன். ஹalleluya. அவருடைய வசனத்தை நான் கேட்க போறேன், தியானிக்க போகிறேன். எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு? ஏன்னா நமக்கு கலக்கம் வேணுமா, நமக்கு சமாதானம் வேணுமா? ஆண்டவருடைய பிரசனத்தில் ஹalleluya நித்திய பேரின்பம் உண்டு. ஹalleluya. ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிச்சிடலாம். ஆண்டவரே, நாங்க மார்த்தாளை போல உங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஆனா அநேக காரியங்களை குறித்து எங்களுக்கு கவலை இருக்கு, அநேக காரியங்கள் எங்களுக்கு கலக்கமா இருக்கு. எங்க பிள்ளைகளுடைய காரியம், எதிர்காலம், அவங்களுடைய நடவடிக்கைகள் கலக்கமா இருக்குன்னு சொல்ற பெற்றோர் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க பாதத்துல உட்காருவ. ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், நீங்க அர்ப்பணிப்பீங்களா? உங்க பாதத்துல, உங்க பாதத்துல, உங்க சமூகத்துல மற்றவர்களிடத்துல தெரிவிக்கிறதற்கு முன்பாக, மற்றவர்களிடத்துல குறை சொல்வதற்கு முன்பாக, மற்றவர்களை பற்றி குறை சொல்வதற்கு முன்பாக, வேண்டாம் ஆண்டவரே உங்க பாதத்துல நான் உட்கார தீர்மானிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே உங்க பாதத்துல எனக்கு சமாதானம் கிடைக்குமே, உங்க பாதத்துல எனக்கு நிம்மதி கிடைக்குமே, உங்க பாதத்துல எங்க கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமே. அப்பா, அந்த பாதத்தை பற்றி கொள்ள ஹalleluya. ஒரு சிறு பிள்ளை எப்படி அந்த பெற்றோருடைய கால்களை பற்றி கொள்ளுகிறதோ, அதே போல நாங்கள் உம்மை பற்றி கொள்ளுகிறோம், உம்மை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம். தாவீது சொல்லுகிறது போல, எனக்கோ அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், எனக்கோ
நமக்கோ அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆண்டவரை, உம்மை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னொருவரை குறித்து நம்ம வேதத்திலிருந்து தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 47 மற்றும் 48ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 41ஆம் அதிகாரம் 47 மற்றும் 48. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாத்தான்வேல் என்ற ஒரு நபரை குறித்து இங்கே பார்க்கிறோம். இயேசு நாத்தான்வேல் வருகிறதை பார்த்து அங்கே இயேசு சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நாத்தான்வேல் இது வரைக்கும் இயேசுவை பார்த்ததும் கிடையாது, பழகினதும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அந்த நாத்தான்வேலை பார்த்து என்ன சொல்லுகிறார், இதோ கபடற்ற இஸ்ரவேல் வருகிறான் என்று அங்க பார்த்து சொல்லுகிறார். உடனே நாத்தான்வேல், இதை எப்படி அறிவீர், நீர் என்னை எப்படி அறிவீர், உங்களுக்கு எப்படி என்ன தெரியும், உங்களுக்கு எப்படி என்ன தெரியும், என்னுடைய பேரை சொல்றீங்களே, என்னை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். ஹல்லேலூயா. இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யூதர்கள் அந்த நாட்கள்ல அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து வேதத்தை தியானிப்பார்களாம். ஹல்லேலூயா. வசனத்தை அவர்கள் தியானிக்கிற இடம் ஒரு அத்திமரத்தில் அடியில் உட்கார்ந்து அவர்கள் வாசிப்பது அவர்களுடைய வழக்கம். பாருங்க, நாத்தான்வேல் ஆண்டவரை மீட் பண்ணலனாலும் அவருடைய வாழ்க்கையில அவர் அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்கிற ஒரு நபராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உட்காருதல் எங்க இருந்திருக்கு? அத்திமரத்தின் கீழ் வேதத்தோடு. ஹல்லேலூயா. அதனால என்ன நடந்தது தெரியுமா? நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. 50வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதில்லையா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள்ல தயவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. the favor of God. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரே அந்த நாத்தான்வேலிடத்துல வந்து, உன்னை நான் பார்த்தேன், நீ வேதத்தை நீ தினமும் வாசிக்கிறத நான் பார்த்தேன், நீ அத்திமரத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை அறிவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சில நேரம் மற்றவர்கள் பார்க்கறதற்காக வேதத்தை வாசிக்கிறோமா? இல்லை நம்ம இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போது மாத்திரம் வேதத்தை தூக்கிட்டு வரோமா? இல்லை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் வேத வாசிப்பு ஒரு அங்கமாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம், சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க உட்காருகிறோம்? ஃபோனில் எவ்வளோ மணிக்கணக்காக நம்ம பார்க்குறோம் இல்லையா? ரீல்ஸ் பார்க்குறோம், சில வீடியோஸை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தை உட்கார்ந்து நம்ம தியானிக்கும் பொழுது பாருங்க, அவருடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு யாராவது ஒருவர் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? சும்மா இன்னைக்கு கொடுப்பாங்க. சில பேர் சில ஆதாயங்களுக்காக இன்னைக்கு நமக்கு கூட இன்னைக்கு நியூஸில் நம்ம பார்த்தோம், நிறைய ஆதாயங்களுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் பாருங்க, நம்முடைய தேவன் அவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் நமக்கு பெரிதானவைகளை காண்பா என்று இன்றைக்கு அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் பெரிதானவைகளை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். யாருக்கு? வேதத்தை நேசிக்கிற
தியானிக்கிறவர்களுக்கு. ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய உட்கார்தல் எங்க இருக்கிறது? சும்மா உட்காருகிறோம் என்று யாரும் இனி சொல்லக்கூடாது. ஹalleluya. நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்கார போகிறேன், அவருடைய வசனத்தை கேட்க போகிறேன், அவருடைய வசனத்தை தியானிக்க போகிறேன். ஹalleluya. ஏனென்றால் நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்கிறதலையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அதை குறித்து அவர் மிகவும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சும்மா உட்கார்றேன், சும்மா டைம் பாஸ் பண்றேன் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய உட்காருதல்ல நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பலன் உண்டு. ஹalleluya. வீணாய் உட்கார்ந்தது போதும், விருதாவாய் நம்ம உட்கார்ந்தது போதும், இனி நம்ம வேதத்தோடு உட்கார போகிறோம். ஹalleluya. ஹalleluya. என்னுடைய பாட்டி எப்பொழுதுமே பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல, எங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்தாங்கன்னா வேதத்தை திறந்து வச்சு வாசிச்சுட்டு இருப்பாங்க. பகல்ல கூட டார்ச் அடிச்சு வாசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கண் தெரியாது, அதனால அதை டார்ச் லைட் ஒன்று வச்சு அதை அடித்து வாசித்து கொண்டே இருப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கும் போது பாடல்களை எடுத்து ராகம் தப்பு தப்பாக பாடுவாங்க, ஆனால் பாடுவாங்க. ஹalleluya. இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட பேர பிள்ளைகளுக்கு நம்ம எப்படிப்பட்ட கிராண்ட் மதர்ஸாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஃபாதர்ஸாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு அர்ப்பணிக்கணும். ஹalleluya. நான் உட்காருகிறேன் என்றால் நாம் சும்மா உட்காரக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. நம் குடும்பத்திற்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும், நம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும், நம்முடைய பெற்றோருக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாறணும். ஹalleluya. அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உண்மைதான், நிறைய நேரம் நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், நிறைய நேரம் நாங்கள் வீணாய் கழித்து விட்டோம். நீங்கள் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த நாட்கள், நீங்கள் கிருபையாய் கொடுத்த சமயங்கள், நீங்கள் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த நேரங்கள் எத்தனையோ பேருக்கு உட்கார நேரமே கிடையாது. சில நபர்கள் காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் அப்படி உழைத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு நிறைய டைம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நிறைய ஃப்ரீ டைம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், சண்டேஸில் நிறைய நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, ஹalleluya. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே இனிமேல் நாங்கள் சும்மா உட்கார மாட்டோம், இனிமேல் நாங்கள் வீணா உட்கார மாட்டோம். ஆண்டவரே இனிமேல் உம்முடைய சமூகத்துல, உம்முடைய பாதத்துல, உம்முடைய வேதத்தை தியானிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நாங்கள் வேதத்தை நேசிக்க, அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு வேதத்தை வாசிக்கிற அந்த வாஞ்சையை உண்டாக்குவீராக. நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுதே வெளிப்பாடுகளை எங்களுக்கு தருவீராக. எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தை குறித்து வெளிப்படுத்துங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க எங்க வீட்டுல, இந்த காரியத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வேதத்தை எடுத்து வாசிக்கிற தகப்பன்மாராய், தாய்மார்களாய், எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோராய் எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.